வெளியில இருந்து பார்க்கும்போது சில நாடுகள் ரொம்பவே வலிமையா அசைக்க முடியாத கோட்டைகள் மாதிரி தெரியும். ஆனா ஒரு தேசம் தன்னைத்தானே அழிச்சிக்க முடியுமா? எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுதான் நம்ம இன்னைக்கு அலச போற பகுப்பாய்வோட மைய கேள்வி. ஒரு சக்தி வாய்ந்த தேசம் தனக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளாலேயே எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சரியக்கூடுன்னு தான் நாம பார்க்க போறோம். இந்த ஒரு வரியே நாம பேச போற விஷயத்தோட மொத்த சாரத்தையும் சொல்லுது இல்லையா? பார்க்கறதுக்கு ரொம்ப வலிமையா தெரியற ஒரு விஷயத்துக்குள்ள எவ்ளோ பெரிய பலவீனம் ஒளிஞ்சிருக்குன்னு இது சொல்லுது. அதாவது வெளியில தெரியற தோற்றத்துக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற நிஜத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறது தான் நாம பார்க்க போற ஆய்வோட மையக்கரு. சரி, வாங்க இந்த பகுப்பாய்வோட ஆழத்துக்குள்ள போலாம். ஒரு பெரிய கட்டடம் நிக்கிறதுக்கு அதோட தூண்கள் எவ்ளோ முக்கியம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஆய்வு இஸ்ரேலோட ஸ்திரத்தன்மைக்கு 5 தூண்கள் இருக்குன்னு சொல்லுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த 5 தூண்களுமே இப்போ பெரிய அழுத்தத்துல இருக்கு, விரிசல் விட ஆரம்பிச்சிருக்கேன்னு வாதிடுது. அது என்னென்ன தூண்கள், அது எப்படி உடையுதுன்னு தான் ஒவ்வொன்னா பார்க்க போறோம். இதோ நாம பார்க்க போற அந்த 5 விஷயங்கள். இந்த வரிசையில நாம போகும்போது இந்த ஆய்வு முன்வைக்கிற வாதங்கள்ல ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியும். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, தூண். இஸ்ரேலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெளி ஆதரவுன்னா அது அமெரிக்கா தான். பல வருஷமா இந்த கூட்டணி தான் இஸ்ரேலோட பலமா இருந்திருக்கு. ஆனா அந்த உறவு முன்ன மாதிரி இப்ப இல்ல. அதுல விரிசல் விழ ஆரம்பிச்சிருச்சுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. பல வருஷமா அமெரிக்காவோட ஆதரவு இஸ்ரேலுக்கு ஒரு உயிர் நாடி மாதிரி தான் இருந்திருக்கு. ராணுவத்துக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $3.8 பில்லியன், அது போக போர் சமயத்துல தனி நிதி, அப்புறம் ஏவுகணை பாதுகாப்புக்குன்னு தனியா காசு. இது மட்டும் இல்லாம ஐக்கிய நாடுகள் சபையில வீட்டோ அதிகாரம் கொடுத்து காப்பாத்துறதுன்னு இந்த ஆதரவு ரொம்பவே பெருசு. ஆனா இப்போ ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காலத்துல அசைக்க முடியாததா இருந்த இந்த ஆதரவு தூண்ல விரிசல் விழ ஆரம்பிச்சிருக்கு. எங்கன்னு கேக்குறீங்களா? அமெரிக்க மக்களோட மனசுல தான். அவங்களோட பொது கருத்துல ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்த வரைபடம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த காட்டுது. அமெரிக்கர்கள் மத்தியில, குறிப்பா இளைஞர்கள் மத்தியில பாலஸ்தீனியர்களுக்கான அனுதாபம் அதிகரிச்சுட்டே வருது. இன்னைக்கு இளைஞர்களா இருக்கிறவங்க தான் நாளைக்கு நாட்டை ஆள போறவங்க, கொள்கைகளை உருவாக்க போறவங்க. அப்ப எதிர்காலத்துல இந்த ஆதரவு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி இஸ்ரேலுக்கு 2 ஆதரவு ரொம்ப முக்கியம். ஒன்னு அமெரிக்க அரசாங்கத்தோட ஆதரவு, இன்னொன்னு அமெரிக்க யூத சமூகத்தோட ஆதரவு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த ரெண்டுமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுன்னு தான் இந்த ஆய்வு சொல்லுது. சரி வாங்க அடுத்த தூணுக்கு போலாம். இஸ்ரேலுக்கு பெரிய ஆபத்து வெளியில இருந்து வரும்னு நாம நினைக்கலாம். ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, உண்மையான ஆபத்து நாட்டுக்குள்ளே தான் இருக்கு, அதோட சமூக பிளவுகள்ல. இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இஸ்ரேலிய யூத சமூகத்துல முக்கியமா 3 பிரிவுகள் இருக்காங்க. மதச்சார்பற்றவர்கள், ஹரேதி எனப்படும் தீவிர பழமைவாத யூதர்கள், அப்புறம் மதவாத சியோனிஸ்டுகள். இவங்களோட கருத்துகளும் வாழ்க்கை முறையும் ஒண்ணுக்கொன்னு ரொம்பவே வித்தியாசமானது. இதுதான் இந்த சமூக பிளவுகளுக்கு மூல காரணம். இப்ப இந்த 2 பெரிய குழுக்களுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் மதசார்பற்ற யூதர்கள். இவங்க தான் நாட்டோட பொருளாதாரம், டெக்னாலஜி, ஏன் ராணுவத்துக்கே முதுகெலும்பா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹரேதி. இவங்களுக்கு ராணுவ சேவையிலேருந்து விலக்கு, வரியும் கம்மியா கட்டுறாங்க. ஆனா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அதிக உதவி கிடைக்குது. இப்ப சொல்லுங்க, இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? இதுதான் அங்க பெரிய பதற்றத்தை உண்டாக்குது. இந்த 2 குரூப்புக்கும் நடுவுல இன்னொருத்தவங்க வராங்க. அவங்க தான் மதவாத சியோனிஸ்டுகள். இப்போ இவங்களுக்கு அரசியல் சக்தி ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இதனால இவங்களோட மத ரீதியான கொள்கைகளை அரசாங்கத்து மேல திணிக்கிறாங்க. இது சமூக பிளவுகளை இன்னும் ஆழமாக்குது. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல ஒரு தாராளவாத ஜனநாயகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இமேஜுக்கும் இது பெரிய டேமேஜ். அடுத்து 3வது தூண். இது ஒரு டெமோகிராஃபிக் ஈக்குவேஷன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பக்கம் புதுசா மக்கள் உள்ள வரணும், ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிறவங்களே வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய சவால் இல்லையா? அலியான்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உலகத்துல வேற வேற இடங்கள்ல இருக்கிற யூதர்கள் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்து வர்றது. இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இந்த மனித பைப்லைன் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் குடியேற்ற திட்டம் வெற்றி அடையும்னு. ஆனா நடக்கிறது என்னவோ தலைகீழா இருக்கு. புதுசா ஆட்கள் வர்றதே ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்க இருக்க இஸ்ரேலிய யூதர்கள்லயே கிட்டத்தட்ட 25% பேர், அதாவது 4ல் ஒருத்தர் நாட்டை விட்டே வெளியேறிடலாமான்னு யோசிக்கிறாங்களாம். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. சரி, எதுக்காக மக்கள் இப்படி நாடை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க? என்ன காரணம்? இந்த ஆய்வு 2 முக்கியமான காரணங்களை சொல்லுது. முதல்ல, நம்மள யாரும் அசைக்க முடியாது, நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம்னு அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. 2வது, நாட்டோட ஜனநாயகம் என்ன ஆகுமோங்கிற பயம் அவங்க கிட்ட அதிகமாயிடுச்சு. இந்த 2ம் தான் மக்களை வெளியே போக தூண்டுது. இப்ப நம்ம பார்க்க போறது கடைசி தூண். இது ரொம்பவே முரண்பாடானது. அதுதான் போர்.
போர் எப்படி ஒரு நாட்டை ஒன்னா சேர்க்கவும் செய்யுது, அதே சமயம் பிரிக்கவும் செய்யுதுன்னு பார்க்கலாம். எவ்வளவுதான் உள்ளுக்குள்ள பிரிவினைகள் இருந்தாலும் ஒரு போர் வந்துட்டா போதும் எல்லாருமே ஒன்னாயிடுறாங்க. நம்மள சுத்தி எதிரிகள் இருக்காங்க, நம்ம உயிர் பிழைக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் மத்த எல்லா பிரச்சனைகளையும் தற்காலிகமா மறக்கடிச்சிடுது. மத்த நேரத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு சமூகம் போர் சமயத்துல மட்டும் ஒன்னு சேர்றது ஆச்சரியம்தான். இத விளக்கறதுக்கு இந்த ஆய்வு ஒரு பயங்கரமான உருவகத்தை பயன்படுத்துது. இந்த ஒற்றுமைங்கிறது ஒரு பிணத்தை உயிரோட வச்சிருக்க தேவையான செயற்கை இதய துடிப்பு மாதிரின்னு சொல்லுது. அதாவது போர் மூலமா கிடைக்கிற இந்த ஒற்றுமை ஒரு தற்காலிகமான செயற்கையான விஷயம்தான். அப்போ இது எப்படி ஒரு சுயசேத சுழற்சியா மாறுதுன்னு பாருங்க. முதல்ல போர் வரும்போது ஒற்றுமை உருவாகுது. ஆனா அந்த போர்ல செய்யற சில விஷயங்களால உலக அளவுல தனிமைப்படுத்தப்படுறாங்க. அப்படி தனிமைப்படுத்தப்படும்போது எல்லாரும் நமக்கு எதிரிங்கிற மனப்பான்மை அதிகமாகுது. அதனால இன்னும் அதிகமா போர் தேவைப்படுது. இதனால பொருளாதாரம் பாதிக்குது, டூரிசம் நிக்குது, முதலீடுகள் போகுது. கடைசி என்ன ஆகுது? நாட்டுக்கு முக்கியமான திறமையான மக்கள் நாட்டை விட்டே போக நினைக்கிறாங்க. இது நாட்டை இன்னும் பலவீனமாக்குது. பாத்தீங்களா? இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி. அதாவது இது ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி மாதிரி. இந்த நாடு தோத்துடும், இந்த திட்டம் வேலைக்காகாதுன்னு மக்கள் நம்ப ஆரம்பிக்கும்போது அவங்க செய்யற செயல்களே அந்த தோல்வியை நிஜமாக்கிடுது. ஆக இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் வெளியிலிருந்து வரதை விட உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை இழப்புதான்னு இந்த